வணக்கம் நண்பர்களே. கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இது வரைக்குமே கன்னிராசி அன்புகள் பல கஷ்டங்கள் பட்டிருக்கலாம். வேலை இல்லை, வருமானம் இல்லைன்னு பலரும் புலம்பிட்டு இருக்கக்கூடிய நிலை தான். வேலை இருந்தா கூட நல்ல சம்பளம் இருந்திருக்காது. சம்பளம் இருந்தாலுமே அது ஒரு 10 நாளைக்கு நிக்கிற மாதிரி தான் இருக்கும். மீதி மாதத்துக்கு நாம கையில பணம் இல்லாம திண்டாடக்கூடிய நிலைமை தான். வீட்டிலையும் சரி, வெளியிலையும் சரி, கடன் தொல்லை, சொத்துக்கள் இழந்திருக்கக்கூடிய நிலத்தை இழந்து கூட பல பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். இனி உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், நீங்கள் கஷ்டப்பட வேண்டியது இல்லைன்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த காலங்கிறது ஒரு நல்ல காலமாக அமைஞ்சிருக்குது. பொருளாதார நிலையாக இருக்கட்டும், பண விஷயமா இருக்கட்டும், தொடங்கக்கூடிய எல்லா செயலும் வெற்றி தான். தொடர்ந்து வரக்கூடிய இந்த 15 நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி கன்னிராசி என்பளுடைய பொதுவான பண்புகளை நம்ம பார்த்துடலாம். கன்னி ராசியோட அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான் தான். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்க கன்னி ராசிக்குரியங்களா இருக்கிறாங்க. பொதுவாகவே கன்னி ராசி அன்புகள் பார்த்தீங்கன்னா கூச்ச சுபாவம், கொஞ்சம் பயந்த சுபாவங்கிறது இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இவங்க தோற்றத்தை வச்சு இவங்க வயசு சொல்லிட முடியாது. எதையுமே கூர்ந்து கவனிச்சு மனசுல நிலைநிறுத்த கொள்ளக்கூடிய அபார ஞாபக சக்தி கொண்டவங்க. நடுத்தரமான உயரம், இயற்கையான அழகுங்கிறது அமைஞ்சிருக்கும். இவங்களுக்கு பொதுவாகவே கோவங்கிறது அதிகமாக வராது. அப்படியே வந்தாலுமே 1, 2 பேச்சோடு நிறுத்திக்குவாங்க. அழகான இடையும் அடிமேல் அடி அடிச்சு நிற்கக்கூடிய இயல்பும் இவங்களுக்கு உரியது. எவ்வளவுதான் அவசரம் இருந்தாலும் இவங்க கிட்ட நிதானங்கிறது இருக்கும். உணவு விஷயத்திலே ஆகட்டும், ஆரோக்கிய விஷயத்திலும் ஆகட்டும், கன்னிராசி அன்புகள் எப்போதும் எச்சரிக்கையாக தான் இருப்பாங்க. சாப்பிட்ற உணவு இவங்க ருசிக்க சாப்பிட மாட்டாங்க. பசிக்கும் அது சத்தானதை விரும்பி சாப்பிட்றதால இவங்க விருப்போடையங்களா இருப்பாங்க. பொதுவாகவே கன்னிராசி அன்பர்கள் எப்போதுமே பசிக்கு எது கிடைக்குதோ அது திருப்தியோட சாப்பிட தெரிஞ்சவங்க. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு போதும்ன அளவுக்கு தன வருமானங்கிறது தாராளமாக அமையும். நீங்கள் ஓய்வாக இருக்க போதோ ஏதாவது ஒரு நாட்டம் குறைவாக இல்லாமல் இருப்பீங்க. சும்மா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. எதுலையாவது ஈடுபட்டு பணத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு பெறுதலே தான் உங்கள் அறிவு, திறமை எல்லாமே வேலை செய்யணும்னு சொல்லலாம். வருமானத்துக்கு ஏற்ற மாதிரியே செலவு செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமையும். பொதுவாகவே கடை இல்லாத வாழ்க்கை வாழணுங்கிறதா உங்கள் மனசில் எப்போதும் ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். பிள்ளைகள் விஷயத்திலுமே கன்னிராசி அன்புகள் கொடுத்து வச்சவங்க தான். ஏன்னா பெண் குழந்தைகளா இருக்கட்டும், ஆண் குழந்தைகளா இருக்கட்டும், உங்கள் பேச்சை நடக்கிற மாதிரி தான், உங்கள் பேச்சை கேட்டு நடக்கிற மாதிரி தான் பெரும்பாலும் உங்கள் குழந்தைங்க அமைஞ்சிருப்பாங்க. பொதுவாகவே இந்த ராசியோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் மட்டும்தான் தன்னுடைய ராசியில் ஒன்றான கண்ணிலே உச்சம் பெறக்கூடிய பெருமை. அதனால தான் நீங்கள் திறமை, மற்றவங்க தகுதி அறிந்து செயல்படக்கூடிய விஷயம், இது எல்லாத்துலேயுமே நீங்கள் சிறப்பானவங்களா இருப்பீங்க. பணம் குறைவாக இருந்தாலும் சரி, மனசுக்கு பிடிச்ச வேலை செய்ய தான் விரும்புவீங்க. எப்படி பார்த்தாலும் நீங்கள் தொடர்ந்து ஒரு தொழிலாளியே இருக்க மாட்டீங்கன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ஆறுதலாக சில வார்த்தைகளை கூறதில் நீங்கள் கெட்டிக்காருங்க. அதே மாதிரி நிறைய திறமை உங்ககிட்ட ஒளிஞ்சிருக்குன்னே சொல்லலாம். சில நேரங்களில் உங்களுக்கு கோபங்கிறது அரிதாக வந்தாலுமே அது உடனே மறைஞ்சிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நட்பு தான் என்னதான் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் நட்புகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை இடர்பாடு வந்தாலுமே நீங்கள் செல்லக்கூடிய ஒரே தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவெண்காடு தலம் தான். ஏன்னா உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் பகவான் தனி சன்னதியில் அருளாட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த தலங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சென்று வர அடுத்தடுத்து நல்ல பலன்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். கன்னிராசியை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எல்லா வகையில சிறப்பான ஆற்றலுங்கிறது உங்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்குது. கூடவே இலகிய மனமும் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதால எல்லா சூழ்நிலையும் உங்களால் சமாளித்து வர முடியும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே மனமொத்த தம்பதிகளாக வாழக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. இருந்தாலும் கருத்து வேறுபாடுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்காது. உங்களுக்கு தெரியாத கலையே இல்லைன்னு சொல்லலாம். எல்லா கலைகளும் ஒரு அதீதமான காதல் கொண்டவங்க. ஒரு துறையோட நிறுத்திக்காம 2, 3 துறையை தேர்ந்தெடுத்து அதில் வெற்றி லாபமும் பெறக்கூடியவங்கன்னு சொல்லலாம். கன்னிராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பதவியாக இருக்கட்டும், ஒரு பொறுப்பு மிகுந்த வாய்ப்பாக இருக்கட்டும், எல்லாமே உங்கள் அனுபவ அறிவாலே அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த சூழ்நிலை சிறப்பு தான். எந்த நேரமும் சதா சர்வமும் உழைப்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய உங்களுக்கு எல்லா வகையிலும் அற்புதமான பலன்கிறது தொடர்ந்து கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா விடாமுயற்சியோடு செயல்படுறதும் சேமிக்கக்கூடிய பழக்கத்தை எப்போதும் வச்சிருக்கிறதா. உடல் அளவிலும் சரி, மனதளவிலும் சரி, நீங்கள் எப்போதுமே மேன்மையானவங்கள தான் இருப்பீங்க. அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்குமே கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு எல்லாமே சரியாக போகுதுன்னு சொல்லலாம். பொருளாதார நிலையில ஒரு நல்ல உயர்வு, பிஸ்னஸ் மாதிரியான விஷயங்களை கூட அடுத்தடுத்து வெற்றி கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். வீடு, நிலம் இது எல்லாமே கிடைக்க வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி பெரிய மனிதர்களுடைய ஆசீர்வாதங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கிறதால எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்புங்கிறது அடுத்தடுத்து ஏற்பட போகுது. இது வரைக்குமே வெளியவே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு இனி உலகத்துக்கே தெரிகிற அளவுக்கு மிகப்பெரிய ஆளாக வரக்கூடிய காலங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. இனி நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா கொஞ்சம் கோபத்தை குறைக்க முயற்சி செஞ்சுட்டு வர பாருங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதில் ஆழ்ந்த அனுபவத்தோடு செயலாற்றக்கூடிய உங்களுக்கு
இந்த காலகட்டம் மென்மேலுமே நல்ல பலன் தரதான் இருக்குது. கொஞ்சம் விரயத்தை கட்டுப்படுத்துறது இந்த காலத்தில் ரொம்பவும் முக்கியம். ராசி அதிபதி புதன் வக்ரம் பெற்று விரையாதிபதி சூரியன் மற்றும் தனாதிபதி சுக்கரனோட விரயஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறாங்க. இதனால உங்களுக்கு தொழிலாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. வெளிநாடு மாதிரியான தொழில் முயற்சி கூட உங்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பு தான். பொருளாதார நிலையில கொஞ்சம் தொய்வாக இருந்தாலும் ஏற்றத்தாழ்வை சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு சூழல் உண்டாகலாம். அதே மாதிரி கொஞ்சம் கடன் பெற மாதிரியான சூழ்நிலை உருவாகக்கூடிய இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. வங்கியில் கடன் உதவி பெறணும்னா இந்த காலம் அது ஏற்ற காலமாக தான் இருக்குது. அரசு வழியில் கூட நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே விரைஞ்சு முடியக்கூடிய வாய்ப்பு தான். அதே மாதிரி கொஞ்சம் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்கள். உடல் சோர்வடைஞ்சிட்டே வரதால நீங்கள் நினைக்கக்கூடிய பணிகளாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், கொஞ்சம் முடிக்கிறதுல தாமதமாக தான் இருக்குது. இந்த பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு கொஞ்சம் வைத்தியம் செய்கிற மாதிரியான வாய்ப்பு இந்த காலத்தில் ஏற்படலாம். அதே மாதிரி இந்த காலத்தில் நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயம் என்னென்னா, சம்மந்தமே இல்லாத நபர்கிட்ட நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யறதை தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி ஆணாக இருந்தால் பெண்கிட்டையும், பெண்ணாக இருந்தால் ஆண்கிட்டையும் நீங்கள் கொஞ்சம் இந்த காலத்தில் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். வழக்கு மாதிரியான விஷயம் எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் தீர்ப்புங்கிறது தள்ளி தான் போகும். திருமண முயற்சி தடை தாமதம் இது எல்லாமே சில நேரம் உங்களுக்கு தாமதமாக இருந்தாலும் வரக்கூடிய காலத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புங்கிறது தேடி வரும். தந்தை வழி ரீதியாக நிலவிட்டிருந்த ஒரு கருத்து வேறுபாடுங்கிறது உங்களுக்கு ஒரு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக தடைப்பட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் புத்திர பாக்கி உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தம்பதிகளுக்குள்ளே இன்னும் சண்டை சச்சரவுங்கிறது குறையுன்னு சொல்லலாம். இன்பமான வாழ்வுங்கிறது தொடர்ந்து ஏற்பட போகுது. இந்த காலத்தில் மிக முக்கியமாக வரலட்சுமி நோன்பு இருந்துட்டு வர பாருங்க. மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வழிபட உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து மென்மேலும் பலன்கிறது தொடர்ந்து ஏற்படும். தொடர்ந்து இந்த காலத்தில் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட சகோதராக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து சேரக்கூடிய காலங்கிறது நெருங்கி வந்திருக்குது. ஒரு சிலருக்கு புண்ணிய ஆலயங்களுக்கு போகிறது, புண்ணிய தலங்களுக்கு போகிறது, இந்த வாய்ப்பெல்லாம் இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல வழக்கமான நிலைமை இருந்தாலும் எதையுமே சாதிக்கக்கூடிய துணிவுங்கிறது உங்கள் மனசில் பிறக்க போகுது. இந்த வாரம் எந்த ஒரு எதிர்ப்புமே உங்கள் வாழ்க்கையில் இல்லை. அதே மாதிரி கொஞ்சம் கூட வேலை செய்கிற பணியாட்களோடு மட்டும் எச்சரிக்கையாக பழக பாருங்கள். வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க இந்த காலத்தில் வியாபாரத்தில் விற்பனைங்கிறது கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கலாம். எதிர்பார்த்ததை விடவும் லாபம் குறைவாக இருக்கிற மாதிரி நீங்கள் உணர்ந்தாலும் கொஞ்சம் நீங்கள் வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் இனிமையாக பேச முயற்சி செய்யுங்க. புதிய நுணுக்கங்களை நீங்கள் உங்கள் தொழில் வாழ்க்கையில் புகுத்துறதால பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக தான் இருக்குது. மிக முக்கியமாக கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் கண்டிப்பாக இந்த காலத்தில் தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களாக இருந்தால் கொஞ்சம் செலவு அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் மன அமைதி இது பாதிக்கலாங்கிறதால தொடர்ந்து நீங்கள் யோகா, தியானம் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வர பாருங்கள். வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் அலுவலகத்தில் மற்றவங்களோட கொஞ்சம் அனுசரணை நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லதாக அமைஞ்சிருக்குது. விடியற்கால வேலையில் அம்பாள் வழிபாடுங்கிறது உங்களுக்கு நாளுமே ஒரு நல்ல பலனை இந்த காலத்தில் கொண்டு வந்து தரும். தொடர்ந்து உங்களுக்கு குரு, சூரியன், சுக்கிரன் நன்மைகளை வழங்குற இடத்துல தான் அமைஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நட்சத்திர ரீதியாக பலன் பார்க்குறப்ப உத்திரம் 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு லாபஸ்தானத்தில் நட்சத்திர அதிபதி சஞ்சாரங்கிறது செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்குது. வரவு செலவு இதில் இருந்துட்டு வந்த நெருக்கடி எல்லாமே நீ படிப்படியாக நீங்கும். வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்து லாபங்கிறது வரக்கூடிய 2 வாரங்களுக்கு அடுத்து ஏற்பட போகுது. அரசு வழியில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே லாபங்கிறது அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கூட எதிர்பார்த்த மாற்றங்கிறது உங்களுக்கு அடுத்தடுத்து உண்டாக போகுது. அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானால் உங்கள் நிலைமைங்கிறது மாறும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சியில் ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது அடுத்தடுத்து ஏற்பட போகுது. தொழிலில் ஏற்பட்டிருந்த சிக்கல்ங்கிறது அடுத்தடுத்து நீங்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சித்திரை 1, 2 பாதங்களை உடையவங்களுக்கு குரு, சூரியன், சுக்கிரனோட சஞ்சார நிலை பொறுத்த வரைக்குமே சாதகமாக இருக்கிறதால இது வரைக்கும் நீங்கள் ஏற்படுத்தியிருந்த விஷயங்களில் நிறைய இழுபறியாக இருந்திருக்கலாம். இனி எல்லாமே ஒரு நல்ல முன்னேற்றத்தோடு உண்டாக போகுது. வழக்கு விஷயம் கூட உங்களுக்கு இந்த காலத்தில் சாதகமான தீர்ப்பு கிடைக்குன்னு சொல்லலாம். குடும்பத்தில் அடுத்தடுத்து ஏற்பட்டிருந்த சங்கடம் எல்லாமே இனி தொடர்ந்து உங்களுக்கு விலக போகுது. அதே மாதிரி அரசியல் தொழில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செல்வாக்குங்கிறது அடுத்தடுத்து உயரப்போகுதுன்னு சொல்லலாம். கன்னிராசி அன்புகள் பொதுவாகவே எதையுமே சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செயல்பட தெரிஞ்சவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் எளிதாக கடந்து வர முடியும். தொடர்ந்து ஆன்மீகத்தில் அதிக ஆர்வத்தோடு இருக்க போறீங்கன்னு சொல்லலாம். பயணங்கள் மூலமாக கூட உங்களுக்கு இந்த காலத்தில் அடுத்தடுத்து லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய ஆடை அணிகளின் இது எல்லாமே இந்த காலத்தில் வாங்கக்கூடிய யோகங்கிறது அடுத்தடுத்து ஏற்பட போகுது. தொடர்ந்து பேச்சில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கிறதும் இந்த காலத்தில் முக்கியமாக கொஞ்சம் யாரையுமே நீங்கள் பேச்சுக்கள் மூலமாக யாரையும் சாடாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி
அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தொடர்ந்து உங்களுக்கு இந்த காலத்தில் நல்ல பலனை அடுத்தடுத்து ஏற்படுத்தி தரப்போகிறாரு. தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைப்போகுது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 15 நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.